மார்ச் மாதம் 4ஆம் திகதி தவக்காலம் 2ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும். என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 வசனங்கள் 17 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு வந்து ஒரு வேண்டுகோளை பணிவாக இயேசுவிடம் விடுத்தார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது எம் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்களால் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுள் பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இயேசுவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது முக்கியமானது என்றாலும், எதற்காக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது அதைவிட முக்கியமானது. செபதேயுவின் மக்களான யாக்கோபும் யோவானும் இயேசுவை பின்பற்றியது அவரது இறையாட்சி மதிப்பீடுகளால் கவரப்பட்டு அல்ல, மாறாக சுயநல தேவைகளை மனதில் வைத்தே. இயேசு ஒருவேளை ரோமையர்களுக்கு எதிராக ஆட்சி அமைத்தால் தங்களுக்கு பதவி கிடைக்கும் என்பதாலேயே. இந்த எண்ணம் மற்ற திருத்தூதர்களிடமும் இருந்தது. எனவேதான் யாக்கோப்பும் யோவானும் தங்களது ஆசைகளை வெளியிட்ட பொழுது மற்ற திருத்தூதர்கள் அவர்கள் மீது கோபம் கொண்டனர். நாம் இயேசுவை அவரது மனித நேய மதிப்பீடு கொண்ட வாழ்க்கை முறைக்காகவும் அவரது இறையாட்சி பணியின் பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவும் பின்பற்றலாம், அல்லது நமது சுயநல தேவைகளை நிறைவு செய்வார் என்கிற அற்ப ஆசைக்காகவும் பின்பற்றலாம். இரண்டாவது நோக்கம் மட்டும் தவறானது என்பதை இயேசு தம் சீடர்களுக்கு வெளிப்படுத்துவதே இன்றைய நற்செய்தியின் 2ஆம் பகுதி. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒருவிதமான வெறுமை உண்டு. இந்த வெறுமை அடிப்படையில் கடவுளுக்கான வெறுமை, கடவுளால் மட்டுமே நிரப்பப்படக்கூடிய வெறுமை. இது குறித்து, இறைவா, உம்மை அடையும் வரை எங்களது உள்ளம் நிறைவடைவதில்லை என்று புனித அகஸ்தீனார் கூறினார். இந்த வெறுமைதான் மனிதரை எப்பொழுதுமே கடவுளை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறது.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனிதர்களாகிய நம்மில் பலர் இந்த வெறுமையின் தன்மையை உணர்வதில்லை. கடவுளால் நிரப்பப்பட வேண்டிய இந்த வெறுமையை பணத்தினாலும் பொருளினாலும் பதவியினாலும் அதிகாரத்தினாலும் உடல் சார்ந்த இன்பத்தினாலும் நிரப்ப முயலுகின்றோம். பதவியும் அதிகாரமும் வருகின்ற பொழுது வாழ்வின் மகிழ்ச்சி வந்துவிடும். இந்த வெறுமையும் நம்மை விட்டு அகன்று போய்விடும் என்று எண்ணுகிறோம். இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் யாக்கோப்பும் யோவானும் இந்த வகையை சார்ந்தவர்களே. எனவேதான் பதவி, மனிதர்களது நல்மதிப்பு இவற்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ரமண மகரிஷி ஒரு மரத்தடியில் தரையில் அமர்ந்து தன் பக்தர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார். ரமண மகரிஷி என்பவர் நமது தமிழகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கமாக ரமண மகரிஷி தரையில் அமர்ந்து சொற்பொழிவு கொடுப்பதன் காரணமாக பக்தர்கள் யாரும் நாற்காலியிலோ அல்லது உயரமான இடத்திலோ அமர்வதில்லை. அனைவரும் பெரும்பாலும் தரையில்தான் அமர்வர். ஒரு முறை ரமண மகரிஷி உரையாற்றி கொண்டிருந்த பொழுது வெளிநாட்டுக்காரர் ஒருவர் அப்பொழுதுதான் அந்த உரையை கேட்க வந்தார். தரையில் அமர்ந்து பழக்கம் இல்லாதவர். எனவே ஒரு நாற்காலியை வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வந்து அதில் அமர்ந்தார். இதை பார்த்த ரமண மகரிஷியினுடைய சீடர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. குருவே தரையில் அமர்ந்திருக்க ஒரு சாதாரண மனிதன் எப்படி உயரமான இடத்தில் அமரலாம் என்று எண்ணி அவரை அந்த இடத்தை விட்டு வெளியே போகச் சொன்னனர். இதை பார்த்த ரமண மகரிஷி தனது சீடர்களை கொஞ்சம் கோபத்தோடு பார்த்து, அதோ எனக்கு நேரே மரத்தில் ஒரு குரங்கு அமர்ந்திருக்கிறதே, அது என்னை விட உயரமான இடத்தில்தான் அமர்ந்திருக்கிறது, அதை ஏன் விட்டு வைத்திருக்கிறீர்கள், அதையும் வெளியே அனுப்புங்கள் என்று சொன்னாராம். அவர் சொல்ல வந்தது தெளிவாக தெரியவே தங்களின் செயலுக்கு வெட்கப்பட்டு வெளிநாட்டுக்காரரை நாற்காலியிலேயே அமரச் சொன்னார்களாம். மனிதர்களில் பலர் தாங்கள் வகிக்கும் பதவியை பொறுத்தே தங்களது மதிப்பு மகிழ்ச்சியும் கூடுகிறது என்று எண்ணுகின்றனர். எனவே பதவியை தேடி ஓடுகின்றனர். ஆனால் விழிப்புணர்வு அடைந்தவர்களோ தாங்கள் இருக்கின்ற பதவியும் இடமும் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போவதில்லை, உண்மையான பணிவாழ்வே நிறைவை கொடுக்கும் என்பதை அறிந்திருக்கின்றனர். அன்புக்குரியவர்களை, நமது வாழ்வை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற தேடல் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு. இந்த தேடல் நிறைவடைகின்ற பொழுது வாழ்வின் மகிழ்ச்சியும் நிறைவும் வந்துவிடும் என்று எண்ணுகிறோம். ஆனால் இயேசுவோ அதிகாரம் செலுத்துவதால் அல்ல, மாறாக கடவுளின் சாயலாக இருக்கின்ற மனிதர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமே வாழ்வின் முழுமையை அனுபவிக்க முடியும் என்ற ஆழமான உண்மையை இன்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஜெப நேரங்களை எம் வெறுமையை உம்மால் நிரப்பப்படக்கூடிய நேரங்களாக அணுக எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். சேவைக்காய் வந்த ஆண்டவரே, சிலுவைக்காய் சென்ற மீட்பரே, துன்பத்தில் நின்று காத்தவரே, எங்கள் வாழ்வை மாற்றிடுவாயே. நன்மை செய்தேன், தீமை பெற்றேன், நீதியின் பாதையில் நடக்க நினைத்தேன். எதிர்ப்பு குரல்கள் சூழ்ந்த போதும் என் ஆண்டவரே உம்மை நோக்கினேன். துன்பம் சூடும் நேரங்களிலும் தூரம் வரும் நாள்களிலும் என் ஆவியும்மில் ஒப்படைத்து உம் கரங்களில் அமைதி காண்கிறேன். மரண பாதையை ஏற்றவரே, மனிதருக்காய் தன்னை
வரும்